நீ எப்படி இருக்க? How are you? How are you? How are you? நான் நல்லா இருக்கேன். I am fine. I am fine. I am fine. கவனமா பார்த்துக்கோ. கவனமா பார்த்துக்கோ. Take care. Take care. Take care. எதுவும் பிரச்சனை இல்லை. No problem. No problem. சீக்கிரம் வா. Come quickly. Come quickly. நில்லு. Stop. அங்கேயே நில்லு. Stop there. Stop there. காத்திரு. Wait. Wait. அங்கேயே காத்திரு. Wait there. Wait there. என்ன போக விடு. Let me go. Let me go. Let me go. எனக்கு புரியல. I didn't understand. I didn't understand. இத மறுபடியும் சொல்லு. Please say it again. Please say it again. கதவை திற. Open the door. Open the door. கதவை மூடு. Close the door. Close the door. லைட்டை ஆஃப் பண்ணு. Turn off the light. Turn off the light. ஃபேனை போடு. Turn on the fan. Turn on the fan. டிவியை ஆஃப் பண்ணு. Turn off the TV. Turn off the TV. என் கூட வா. Come with me. Come with me. Come with me. அமைதியா இரு. Keep quiet. Keep quiet. உன் சாப்பாடை சாப்பிடு. Have your food. Have your food. உன் ட்ரெஸ்ஸை மாற்று. Change your clothes. Change your clothes. சீக்கிரம் பண்ணு. Hurry up. Hurry up. மணி எத்தனை? What time is it? What time is it? எனக்கு தண்ணி வேணும். I need water. I need water. இது எவ்வளவு? How much is this? How much is this? எனக்கு உதவி தேவைப்படுது. I need help. I need help. நீ எனக்கு உதவி செய்வியா? Will you help me? Will you help me? பஸ் எப்போ வரும்? When will the bus arrive? When will the bus arrive? நான் இங்க முதல் தடவை வந்திருக்கேன். I am here for the first time. I'm here for the first time. I'm here for the first time. எனக்கு இது பிடிச்சிருக்கு. I like this. I like this. இது ரொம்ப விலை அதிகமா இருக்கு. This is too expensive. This is too expensive. எனக்கு எதுவும் வேண்டாம். I don't want anything. I don't want anything. எனக்கு நேரம் ஆகுது. I am getting late. I am getting late. இங்கே கவனி. Pay attention here. Pay attention here. இதை எழுதிக்கோ. Write it down. Write it down. இதை சத்தமா படி. Read it out. Read it out. நான் மறுபடியும் முயற்சி பண்ணுவேன். I will try again. I will try again. I will try again. நல்லா பண்ணியிருக்க. Well done. Well done. Well done. இது சரியா? Is this correct? Is this correct? Is this correct?
தயவு செய்து பொறுமையா பேசு. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. எனக்கு உதவி செய்வியா? கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ? இதை மறுபடியும் சொல்றியா? கேன் யூ ரிப்பீட் திஸ்? கேன் யூ ரிப்பீட் திஸ்? நான் போகணும். ஐ ஹாவ் டு கோ. ஐ ஹாவ் டு கோ. என்னை மன்னிச்சிடு. ஐ ஆம் சாரி. ஐ ஆம் சாரி. ப்ளீஸ் forgive me. Please forgive me. I am sorry. Please forgive me. நீ சந்தோஷமா இருக்கியா? Are you happy? Are you happy? Are you happy? இல்லவே இல்லை. Not at all. Not at all. Not at all. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. I didn't like it. I didn't like it. I didn't like it. இது ரொம்ப நல்லா இருக்கு. This is very good. This is very good. எனக்கு தெரியல. I don't know. I don't know. I don't know. என்ன நடந்துட்டு இருக்கு? What's going on? What is going on? What's going on? எல்லாமே நல்லா இருக்கு. Everything is fine. Everything is fine. Everything is fine. மறுபடியும் பார்க்குறேன். See you again. See you again. See you again. அங்க போகாத. Don't go there. Don't go there. நீ எப்போ வருவ? நீ எப்போ வருவ? When will you come? When will you come? When will you come? இப்போ கதவை திற அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீ எங்கே இருக்க? ஸோ இந்த கேள்வியை நம்ம யாரை பார்த்தாலும் கேட்போம் இல்லையா? நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் எடுத்தோன்னே நம்ம என்ன கேட்போம்? எங்கே இருக்க அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Where are you? Where are you? Where அப்படின்னா எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர். ஆர் அப்படின்னா இருக்க. யூ அப்படின்னா நீ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ. ஓகேவா? சிம்பிள். வேர்னா எங்கே, ஆர் அப்படின்னா இருக்கிறது, யூனா நீ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இதுவே நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டோம் இல்லையா? ஸோ இதுவே நீ எங்கே இருந்த. ஸோ முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறோம். நீ எங்கே இருந்த. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் யூ. வேர் யூ. இங்கே வேர் எங்கன்னா வேர். இந்த ஆருக்கு பதிலாக இங்கே வேர் வந்திருக்கு. ஏன் வேர் வந்திருக்கு? ஏன்னா இங்கே இருக்க கேட்கல, நம்ம இருந்த கேட்குறோம். ஸோ பாஸ்ட் முடிஞ்சதை பற்றி கேட்குறோம். அதனால ஆறுங்கிறது வேறாக மாறிடும். பாஸ்ட் டென்ஸில் ஆறுங்கிறது, ப்ரெசென்ட்டில் ஆறுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் வேறாக மாறிடும். யூ அப்படின்னா சேம் நீ. ஸோ நீ எங்கே இருந்த? வேர் யூ. நீ எங்கே இருக்க அப்படின்னா வேர் ஆர் யூ. எங்கே இருந்த அப்படின்னா வேர் யூ. ஓகேவா? ஸோ இதுவே நீ நாளைக்கு எங்கே இருப்ப. ஸோ கேட்போம் இல்லையா? நாளைக்கு நீ எங்கே இருப்ப? வீட்டில் தானே இருப்ப, இல்லை நாளைக்கு எங்கே இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஃபஸ்ட்டு எங்கே இருக்க பார்த்துட்டோம், எங்கே இருந்த பார்த்துட்டோம், இப்போ எங்கே இருப்ப. ஸோ ஃப்யூச்சரில் பார்க்குறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா வேர் வில் யூ பி டுமாரோ. ஸோ வேர் வில் யூ பி டுமாரோ. வேர் அப்படின்னா எங்கே, வில் யூ பி. ஸோ நம்ம ஃப்யூச்சர் பற்றி பேசினாலே அங்கே வில் வந்துடணும். ஸோ எங்கே இருப்ப, நாளைக்கு எங்கே இருப்ப. வேர் வில் யூ பி. வில் பி அப்படின்னா ஃப்யூச்சரில் இருக்கிறது. ஸோ வில் யூ பி, நீ எங்கே இருப்ப. வேர் வில் யூ பி, நாளைக்கு நீ எங்கே இருப்ப. டுமாரோ அப்படின்னா நாளைக்கு. ஓகேவா? ஸோ வேர் வில் யூ பி டுமாரோ. வில் பி வந்துடணும். அந்த வில் பிக்கு நடுவில் அந்த யூ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ வேர் வில் யூ பி டுமாரோ, நீ நாளைக்கு எங்கே இருப்ப. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். நீங்கள் சாட் பண்ணவோ இல்லை என்ன பேச யாருக்காவது கால் பண்ணி பேச ஆரம்பிச்சாலோ இல்லை சாட் பண்ண ஆரம்பிச்சாலோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணுற அப்படி தானே கேட்போம். ஸோ என்ன பண்ணுற அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங். வாட் அப்படின்னா என்ன, ஆர் அப்படின்னா இருக்க. ஓகேவா? யூ அப்படின்னா நீ, டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்க. ஸோ இங்கிலீஷில் எப்பவுமே ஃபஸ்ட்டு தமிழில் வர வார்த்தை லாஸ்ட் வரும், லாஸ்ட்டில் வரது ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? நம்ம தமிழில் வர வார்த்தைங்க அப்படியே இங்கிலீஷில் அப்படியே சேமாக வராது. ஸோ அந்த வேர்ட்ஸ் இருக்கிற பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு வருது, இங்கிலீஷில் லேட் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிட்டு இருக்க.
ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு என்னங்கிறது வந்துட்டு வாட், பண்ணிக்கிட்டு டூயிங், இந்த பண்ணிக்கிட்டுங்கிறது டூயிங், ஸோ அது லாஸ்ட்டில் போயிடுச்சு. இருக்க, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, அதனால ஆர், ப்ரெசென்ட், ஆர்னா ப்ரெசென்ட்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதனால இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ப்ரெசென்ட்ல ஆர். ஸோ வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. ஓகேவா, ஸோ இங்கே டூயிங் ஐஎன்ஜி வந்ததுனால இங்கே நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம். வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுவே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, ஸோ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், என்ன சொல்லியிருக்கோம், ஆர்னா ப்ரெசன்ட் சொல்லியிருக்கோம், இருக்கங்கிறதுக்கு ஆர், இருந்த அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், வேர். ஸோ அப்படியே தான் வரும், இந்த ஆர் வேர் மட்டும் சேஞ்ச் ஆகும். வாட் வேர் யூ டூயிங், வாட் வேர் யூ டூயிங், வாட் அப்படின்னா என்ன, வேர் அப்படின்னா இருந்த, யூ அப்படின்னா நீ, டூயிங் அப்படின்னா பண்ணிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த. வாட் வேர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிட்டு இருந்த. ஓகேவா, ஸோ இதுவே நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, பண்ணிக்கிட்டு இருந்தன்னு கேட்கல, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், வாட் டு யூ டூ, வாட் டு யூ டூ, நீ என்ன பண்ற. வாட் டு யூ டூ, நீ என்ன பண்ற, பண்றதுக்கு டூ. ஸோ வாட் டு யூ டூ, இங்கே வந்து வேர்ப் வந்திருக்கு, ஸோ அதனால இங்கே ஒரு ஆக்ஷன் வேர்ப் வந்திருக்கு, அதனால இங்கே நம்ம டூ யூஸ் பண்ணுறோம், ஆர் யூஸ் பண்ணக்கூடாது, டூ, ஏன்னா இது ஆக்ஷன் வேர்ப், பண்ணுறது ஒரு ஆக்ஷன். ஸோ வாட் டு யூ டூ, நீ என்ன பண்ணுற. ஓகேவா, ஸோ இதுவே நீ என்ன பண்ணுன, நீ என்ன பண்ணுன பாஸ்ட், இப்போ இங்கே என்ன ஆகும், அந்த டூங்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகும். வாட் டிட் யூ டூ, ஸோ மற்ற எல்லாம் சேம் தான். இந்த டூங்கிறது இப்போ பண்ணுறது, டிட் அப்படின்னா பண்ணுன பாஸ்ட். வாட் டிட் யூ டூ, நீ என்ன பண்ணுன. ஓகேவா, ஸோ ஆக்ஷன் வேர்ப்லாம் வந்துச்சுன்னா நம்ம டூ யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுவே ஸ்டேட் வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ் மாதிரி, ஸ்டேட் வேர்ப்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பி வேர்ப் யூஸ் பண்ணணும். ஆர் அது மாதிரி, ஆர் வேர் வாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஆக்ஷன் வேர்ப் வந்து, ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா டூ, டிட், டஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நீ என்ன பண்ணுன, வாட் டிட் யூ டூ, ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ பண்ணதை பற்றி கேட்குறோம், வாட் டிட் யூ டூ. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஓகேவா, ஒன்றுமே பயப்படாதீங்க, சூப்பராக இங்கிலீஷில் பேசி நீங்களும் கலக்கலாம். ஓகேவா, இப்போது அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க, ஸோ உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ எடுக்கிறாங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கால் பண்ணிகிட்டே இருக்க எடுக்கலாம், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், வாட் இஸ் ஹீ டூயிங், வாட் இஸ் ஹீ டூயிங், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்கிறதுக்கு வாட் ஆர் யூ யூஸ் பண்ணோம். ஸோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வாட் இஸ் ஹீ, ஏன்னா இங்கே நீங்கிறதுனால நம்ம யூ யூஸ் பண்ணோம். ஸோ யூன்னு வந்துச்சுன்னா ஆர் தான் வரணும். இங்கே அவன்னு சொல்கிறோம், அதனால ஹீ வருது, அவன்னா ஹீ, ஹீ வந்தாலே இருக்குங்கிறதுக்கு இஸ் தான் வரணும். ஓகேவா, ஸோ யூ வந்தால் ஆர் வரணும், ஹீ வந்தால் இஸ் தான் வரணும். ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் வந்தால் அவன், அவள், அது இதெல்லாம் வந்தால் இஸ் தான் வரணும். ஸோ வாட் இஸ் ஹீ டூயிங், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். வாட்னா என்ன, இஸ் அப்படின்னா இருக்கான், இருக்கிறாள், இருக்கிறது எல்லாத்துக்குமே இஸ் தான். இங்கே இஸ்ங்கிறது இருக்கான். ஹீ அப்படின்னா அவன், டூயிங் பண்ணிக்கிட்டு, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். வாட் இஸ் ஹீ டூயிங். ஓகேவா, ஸோ இப்போது பாஸ்டில் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், வாட் வாஸ் ஹீ டூயிங். அந்த இஸ்ங்கிறது பாஸ்டில் வாஸாக மாறும், தட்ஸ் ஆல். வாட் வாஸ் ஹீ டூயிங், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான். வாட் வாஸ் ஹீ டூயிங். ஸோ இதுவே அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போது இன்னைக்கு நான் லேட்டாக எந்திரிச்சேன், இன்னைக்கு நான் லேட்டாக எழுந்திரிச்சேன். ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, லேட் ஆகிடுச்சு, ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போகிறீங்க, லேட் ஆகிடுச்சு, ஏன் இன்றைக்கி லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க, இன்றைக்கி நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், தூங்கிட்டேன், இன்றைக்கி நான் லேட்டாக எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஐ காட் அப் லேட், ஐ காட் அப் லேட், ஆர் வி கேன் சே ஐ woke up late. ஐ woke up late. got up அப்படின்னாலும் woke up அப்படின்னாலும் சேம் மீனிங் தான், எந்திரிச்சது. ஓகேவா, ஸோ ஐ got up late. லேட்னா தாமதமாக, ஐனா நான் தாமதமாக எழுந்திருச்சேன். ஐ got up late. ஐ woke up late. woke upனாலும் எழுந்திருக்கிறது தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா. ஸோ எங்கேயோ ஒரு சாப்பிட போகிறீங்க, இல்லை சாப்பாடு வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க, இல்லை வீட்டில் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்றப்ப அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள் கூட சாப்பிட்றவங்க கிட்டே இப்போ சொல்கிறீங்க, செம்ம சுவையாக இருக்குது இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லணும். ஸோ சாப்பாடு சுவையாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், இட் இஸ் வெரி டேஸ்டி. இட் இஸ் வெரி டேஸ்டி. இட்ஸ் வெரி டேஸ்டி. இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இட்ஸ் வெரி டேஸ்டி இப்படியும் சொல்லலாம். ஆர் வி கேன் சே இட்ஸ் டெலிஷியஸ். இட்ஸ் டெலிஷியஸ். இந்த வெரி டேஸ்டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக, ரொம்ப சுவையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பதிலாக டெலிஷியஸ் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் டெலிஷியஸ். இது ரொம்ப சுவையாக இருக்குது, இட்ஸ் டெலிஷியஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் ஒன்றுமே சொல்லலை, நான் ஒன்றுமே சொல்லலை,
அவன் ஏன் அழுறான், நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி பாப்பா அம்மா கேட்குறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, அவன் அழுறான், நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வெரி சிம்பிள், ஐ செட் நத்திங். ஐ செட் நத்திங், நான் ஒன்றுமே சொல்லலை. முன்னாடி சொன்னதை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ முன்னாடி ஏதோ சொன்னதுக்காக அழுகிறான், ஏதோ முன்னாடி ஏதோ சொல்லியிருந்ததுனால தான் அழுகிறான்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் ஐ செட், நான் சொல்லலை, முன்னாடி பாஸ்ட். சேனா சொல்கிறது, ஸோ சொல்லலை. ஐ செட் நத்திங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே சொல்லலை. ஐ செட் நத்திங். ஓகேவா? வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஸோ இப்போது 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க. பேசும்போது எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? வாட், எதை பற்றி, என்ன பற்றி. வாட் ஆர் யூ டாக்கிங், பேசிகிட்டு இருக்க. அபவுட் அப்படின்னா பற்றி. ஸோ நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஓகேவா? ஸோ இதுவே நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம கிட்டே யாராவது நீ எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், நேற்று அவன் பண்ணாலையா, ஸோ அவனை பற்றி நான் நேற்று பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இங்கே அவனை பற்றியோ அவளை பற்றியோ எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஹிம். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஹிம். ஐ ஆம் டாக்கிங், நான் பேசிகிட்டு இருக்கேன். அபவுட் ஹிம், ஹிம்னா அவனை, அபவுட்னா பற்றி, நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஹிம். ஓகேவா? ஸோ இதுவே நான் அவனை பற்றி பேசிட்டு இருந்தேன், நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஆர் சொல்லுவோம். ஸோ இருந்தேன், நான் அவனை பற்றி பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ தப்பாக தோணுது, எனக்கு ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் சம்திங் பேட். ஐ ஃபீல் சம்திங் பேட். ஐ ஃபீல், எனக்கு தோணுது, சம்திங் பேட், ஏதோ தப்பாக எனக்கு தோணுது. ஐ ஃபீல் சம்திங் பேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியலை. அவன் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியலை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வாட் ஹீ இஸ் கோயிங் டு டூ. ஐ டோன்ட் நோ வாட் ஹீ இஸ் கோயிங் டு டூ. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியலை. வாட் ஹீ இஸ் கோயிங் டு டூ, அவன் என்ன பண்ண போகிறான்னு. போறான்னு, பண்ண போறான்னு, கோயிங் டு. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் கோயிங் டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ டோன்ட் நோ வாட் ஹீ இஸ் கோயிங் டு டூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பைக்கை அங்கே நிறுத்து. பைக்கை அங்கே நிறுத்து. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் த பைக் தேர். ஸ்டாப் த பைக் தேர். ஸ்டாப் அப்படின்னா நிறுத்து, தேர் அப்படின்னா அங்கே. ஸ்டாப் த பைக் தேர். இதை பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. இதை பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? there are many ways to do it. there are many ways to do it. there are many ways, நிறைய வழி இருக்குது. to do it, இதை பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும். நீ சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும், நீ வாய்ப்புக்காக காத்திருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் வெயிட் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஷுட் வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஷுட் வெயிட், நீ காத்திருக்கணும். ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வாய்ப்பு. ஸோ நீ வாய்ப்புக்காக காத்திருக்கணும். யூ ஷுட் வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இதுதான் நான் எதிர்பார்த்தேன். திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். நீ இதை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கியா? நீ இது பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நீ இதை பண்ணுறதுக்காக திட்டம் போட்டுட்ருக்கியா? ஆர் யூ பிளானிங் டு டூ திஸ்? ஆர் யூ பிளானிங் டு டூ திஸ்? ஆர் யூ பிளானிங், நீ திட்டம் போட்டுட்ருக்கியா? டு டூ திஸ், இதை பண்ணுறதுக்கு நீ திட்டம் போட்டுட்ருக்கியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? என்னால் அப்படி இருக்க முடியாது. என்னால் அப்படி இருக்க முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் பி லைக் தட். ஐ காண்ட் பி லைக் தட். ஐ காண்ட் பி, என்னால் இருக்க முடியாது. லைக் தட், அது மாதிரி, என்னால் அது மாதிரி இருக்க முடியாது. ஐ காண்ட் பி லைக் தட். நீ உண்மையாக என் மேலே அன்பு வச்சுருந்தா இதை பண்ணு. நீ என் மேலே உண்மையாக அன்பு வச்சுருந்தா இதை பண்ணணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் டு டூ திஸ் இஃப் யூ லவ் மீ. யூ ஹாவ் டு டூ திஸ் இஃப் யூ லவ் மீ. இஃப் யூ லவ் மீ யூ ஹாவ் டு டூ திஸ். ஸோ ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். இஃப் யூ லவ் மீ யூ ஹாவ் டு டூ திஸ். நீ என் மேலே அன்பு வச்சுருந்தா நீ இதை பண்ணணும். இஃப் யூ லவ் மீ, நீ என் மேலே அன்பு வச்சுருந்தா யூ ஹாவ் டு டூ திஸ், நீ இதை பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் ஆர் யூ டூயிங் அட் திஸ் டைம்? வாட் ஆர் யூ டூயிங் அட் திஸ் டைம்? வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அட் திஸ் டைம், இந்த டைமுக்கு, இந்த நேரத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன் பேக்கில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன். நான் உன் பேக்கில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன், எடுத்துக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் கெப்ட் சம் மனி இன் யுவர் பேக்.
ஐ ஹவ் கெப்ட் சம் மணி இன் யோர் பேக். ஐ ஹவ் கெப்ட் நான் வச்சுருக்கேன். சம் மணி கொஞ்சம் பணம். இன் யோர் பேக் உன்னோட பேக்கில். உன் பேக்கில் நான் கொஞ்சம் மணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன். ஐ ஹவ் கெப்ட் சம் மணி இன் யோர் பேக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் உன்னை எழுப்பிட்டேனா? இப்போ யாராச்சும் ஏதாவது தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம திடீர்னு ஏதாச்சும் சவுண்ட் கேட்டு எழுப்பிட்டாங்க, ஐயோ நான் எழுப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹாவ் ஐ woken you up? ஹாவ் ஐ woken you up? நான் உன்னை எழுப்பிட்டேனா? ஹாவ் ஐ woken you up? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? நீ அங்கே போகலையா? நீ அங்கே போகலையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? aren't you going there? aren't you going there? aren't you going? நீ போகலையா? there அங்கே. ஸோ இதுவே நீ அங்கே போறியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் 20 நிமிஷமாக காத்திருக்கிறேன். நான் 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 20 minutes. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 20 minutes. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் 20 minutes 20 நிமிஷமாக. எனக்கு லேட் ஆகுது. எனக்கு லேட் ஆகுது. எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா லேட் ஆகுது. ஃபார் மீ எனக்கு எனக்கு லேட் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பொறுமையே இல்லையா? உனக்கு பொறுமையே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் யூ ஹாவ் பேஷன்ஸ்? டோன்ட் யூ ஹாவ் பேஷன்ஸ். பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை. டோன்ட் யூ ஹாவ் பேஷன்ஸ் அப்படின்னா உனக்கு பொறுமை இல்லையா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை மறுபடியும் பண்ண மாட்டேன். நான் ஒரு தடவை தான் பண்ணுவேன், நான் மறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் டூ இட் அகெயின். ஐ வில் நாட் டூ இட் அகெயின். ஐ வில் நாட் டூ இட். நான் இதை பண்ண மாட்டேன். அகெயின் அப்படின்னா மறுபடியும். நான் இதை மறுபடியும் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பார்த்தா தெரியலையா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கான்ட் யூ சி ஐம் ஒர்க்கிங். கான்ட் யூ சி ஐம் ஒர்க்கிங். கான்ட் யூ சி பார்த்தா தெரியலையா? ஐம் ஒர்க்கிங் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? நான் உன் கூட வந்தா எனக்கு நீ இதை தருவியா? நான் உன் கூட வந்தா எனக்கு நீ இதை தருவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ கிவ் மீ திஸ் இஃப் ஐ கம் வித் யூ? வில் யூ கிவ் மீ திஸ் இஃப் ஐ கம் வித் யூ? வில் யூ கிவ் மீ திஸ் எனக்கு நீ இதை தரியா? இஃப் ஐ கம் வித் யூ நான் உன் கூட வந்தா எனக்கு நீ இதை தரியா? வில் யூ கிவ் மீ திஸ் இஃப் ஐ கம் வித் யூ? நான் உன் கூட வந்தா எனக்கு நீ இதை தருவியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ வருவன்னு எனக்கு தெரியும். நீ வருவன்னு எனக்கு தெரியும். நீ வருவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நியூ யூ வுட் கம். ஐ நியூ யூ வுட் கம். ஐ நியூ எனக்கு தெரியும். யூ வுட் கம் நீ வருவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஐ நியூ யூ வுட் கம். ஓகேவா? ஸோ இங்கே ஏன் வுட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து கன்ஃபார்மான விஷயம் கிடையாது. நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம் அவங்க வருவாங்க அப்படின்ட்டு நம்மளே யூகிச்சிருக்கோம். ஸோ அதனால் வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இங்கே என்ன பார்க்க வரலையா? நீ இங்கே என்ன பார்க்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? aren't you coming here to see me? aren't you coming here to see me? aren't you coming here நீங்கள் வரலையா? to see me என்ன பார்க்குறதுக்கு. நீ என்ன பார்க்குறதுக்கு இங்கே வரலையா? aren't you coming here to see me? நெக்ஸ்ட் ஒன், நான் உங்ககிட்ட கடைசியாக கேட்குறேன். நான் உங்ககிட்ட கடைசியாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆஸ்கிங் யூ ஃபார் த லாஸ்ட் டைம். ஐ எம் ஆஸ்கிங் யூ ஃபார் த லாஸ்ட் டைம். ஐம் ஆஸ்கிங் யூ நான் உன்னை கேட்குறேன். ஃபார் த லாஸ்ட் டைம் கடைசியாக நான் உன்னை கேட்குறேன். ஐ எம் ஆஸ்கிங் யூ ஃபார் த லாஸ்ட் டைம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ நான் தமிழ் சென்டென்ஸ் சொல்லும்போதே நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிற சென்டென்ஸும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்க சென்டென்ஸும் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என் வழியை மறைச்சிட்டு இருக்கான். அவன் என் வழியை மறைச்சிட்டு இருக்கான். அவன் என் வழியை மறைச்சிட்டு நிற்கிறான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி இஸ் பிளாக்கிங் மை வே. ஹி இஸ் பிளாக்கிங் மை வே. ஹி இஸ் பிளாக்கிங் அவன் மறைச்சிட்டு இருக்கான். மை வே என்னோட வழியை அவன் தடுத்துட்டு இருக்கான். ஹி இஸ் பிளாக்கிங் மை வே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவனோட அம்மா அவகிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. அவனோட அம்மா அவகிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹிஸ் மதர் ஹேஸ் டோல்ட் ஹர் சம்திங். ஹிஸ் மதர் ஹேஸ் டோல்ட் ஹர் சம்திங். ஹிஸ் மதர் அவனோட அம்மா ஹேஸ் டோல்ட் ஹர் அவகிட்ட சொல்லியிருக்காங்க சம்திங் ஏதோ. அவனோட அம்மா அவகிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. ஹிஸ் மதர் ஹேஸ் டோல்ட் ஹர் சம்திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரோ வரப்போகிறாங்க. யாரோ வரப்போகிறாங்க. யாரோ வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் someone is going to come. ஐ திங்க் someone is going to come. ஐ திங்க் நான் நினைக்கிறேன். someone is going to come யாரோ வரப்போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் someone is going to come. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா?
நீ இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, நீ இன்னும் போகலையா, இங்கே தான் இருக்கியா, அதை எங்கே சொல்லி கேட்கலாம்? ஆர் யூ ஸ்டில் ஹியர்? ஆர் யூ ஸ்டில் ஹியர்? நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா? ஆர் யூ ஸ்டில் ஹியர்? நீ இன்னும் போகலையா? ஓகேவா? இதுவே இவன் இன்னும் இங்கே தான் இருக்கானா, இவன் இன்னும் இங்கே தான் இருக்கானா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.